ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்திக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த அக்கினி அபிஷேக அமாவாசை விடுதலை கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு என்னுடைய திருச்சபையில் நடக்கிறது. தேவ சமூகத்துக்குள்ளாக கடந்து வாங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிரியை செய்கிறதை வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விடுதலையோடு கூட நடத்துவாராக. அல்லேலூயா. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 20வது வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார். அவர் நியாயத்துக்கு தீர்ப்பு உண்டாகும் வரைக்கும், பதில் வரும் வரைக்கும், ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் நெறிந்து போன நாணல், மங்கி எறிகிற திரி. இன்றைக்கு உன் வாழ்க்கை நெறிந்த நாணலை போல இருக்கலாம். மங்கி எறிகிற, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சிருமோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது முறிஞ்சிருமோ, இது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நீ கலங்கி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் சும்மாவே இருக்க மாட்டார். அவர் என்ன செய்வார்? அப்படி மனுஷனைப் போல கூக்குரல் இடுவாரா, கத்துவாரா, வீதியில் நின்றுக்கின்னு கலாட்டா பண்ணுவாரா? முந்தின வசனம் அப்படி சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் அப்படி செய்யவே மாட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் சத்தம் வீதிகளில் கேட்பதே இல்லை என்று சொல்லி கமக்கம முடிப்பார் காரியத்தை. என் அன்பு தேவ பிள்ளை, உன் வாழ்க்கையில் நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, நொறுங்கி போயிடுச்சு, நெறிஞ்சி போயிடுச்சு, அவ்வளோதான், இனி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருங்க. கொஞ்சம் தான் இருக்குது, திரி மங்கி எரிஞ்சிக்கிட்டது, அணைஞ்சிரும் போல். ஒன்றுமே கிடையாது. உனக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவர் அதை அணையாமல் இருக்க செய்வார். அதை முறியடிக்காமல் ஒருவனும் அதை ஜெயிக்க முடியாதபடிக்கு உன்னை காத்து உனக்காக ஜெயத்தை கொடுக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் இன்றைக்கு செய்கிற காரியத்தின் நிமித்தம் வாழ்க்கையில் புறஜாதியார் அவர்கள் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். இப்படிப்பட்ட நெறிந்து போன, முறிந்து போன, நெருக்கப்பட்டிருக்கிற, மங்கி எறிகிற நிலைமையில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் இந்த ஊழியத்திலே கொண்டு வருகிறார். அவளுடைய வாழ்க்கையை நல்ல ஊன்றி கட்டும்படியாக அஸ்திபாரமாய் மாற்றுகிறார். நல்ல சுடர்விட்டு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக எரிய வைக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உன் வாழ்க்கை அப்படி இருக்கிறதாம். இந்த நாள் கூட்டத்திற்கு கடந்து வாங்க. உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற நாளாக இருக்கட்டும். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயம் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயம் உண்டாயிருக்கும். தோல்வி உன் சத்துருவுக்கு, ஜெயம் உனக்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளே ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா நிஸ்ஸி. ஆகையால் பயப்படாதிருங்க. நமக்கு ஜெயம், பிசாசுக்கு தோல்வி, சத்துருளுக்கு தோல்வி. வீதியிலே கூக்குறவர்களுக்கும் சத்தம் போடுகிறவர்களுக்கும் என்னுடைய நாமத்தை வீணில் வழங்காதிருங்கள், என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், அதுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கமக்கமாக காரியத்தை முடிப்பார், ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். நாம் நிமிர்ந்து நிற்போம், சுடர் விட்டு எறிவோம். அல்லேலூயா. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே, அப்பா, நெறிந்த நாணலை போல, மங்கி எறிகிற திரிய போல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயத்தை கொடுப்பீராக. கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பிறந்த நாள், திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபைகளுக்காக ஜெபிக்கிறேன், சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், மங்கி எறியாதபடி, நெறிந்து போகாதபடிக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து வழிநடத்தும். எங்களை அப்படி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி, கொடான கோடி நன்றி. இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.